بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد إن الله مع المحسنين وقال تعالى أحسن كما أحسن الله إليك அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் உலகத்திலே வாழுகிற பொழுது படைப்பினங்களின் மீது மனித சமுதாயத்தின் மீது இன்ன பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களின் மீது நாம் எப்படி உபகாரம் உள்ளவர்களாக நாம் அவர்களுக்கு உதவிகரமாக உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அவற்றை கொண்டு படைப்பினங்களின் மீது பரிவு காட்டக்கூடியவர்களாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். அப்படி ஒரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிற பொழுது வ அஹ்சின் கமா அஹ்ஸன் அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உங்களுக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறானோ அவை பொருளாதாரத்தின் வழியாக, கல்வியின் வழியாக, அறிவின் வழியாக, உடல் வலிமை ஆற்றலின் வழியாக, செல்வாக்குகளின் வழியாக அல்லாஹ் எப்படியெல்லாம் நம்மை வைத்திருக்கிறானோ அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்தை அருட்கொடைகளை கொண்டு இன்ன பிற மனிதர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அப்படி உபகாரம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா உங்களின் மீது இரக்கப்படுவான். உங்களின் மீது செய்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான், அதை அதிகப்படுத்துவான் என்கிற திருமறையினுடைய வசனங்கள் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு நபியினுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். நபியினுடைய வீட்டார்களே, நானும் என்னுடைய பிள்ளைகளும் பசியோடு இருக்கிறோம், எங்களுடைய பசியை ஆற்றுவதற்காக வேண்டி நபியினுடைய வீட்டார்களே நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கிற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுற்றுமுற்றும் வீட்டுக்குள்ளே பார்க்கிறார்கள். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. 3 பேரித்தங்கனிகள், பேரித்தம் பழம் அவர்களுக்கு பார்வைக்கு தென்படுகிறது. 3 பேரித்தம் பழங்களை எடுத்து அந்த பெண்மணியின் இடத்திலே கொடுக்கிறார்கள், ஆளுக்கு 1 என்ற கணக்கில். அந்த பெண்மணி தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு 2 பேரித்தம்பழங்களை பிரித்து கொடுத்து விட்டு தான் ஒரு பேரித்தம்பழம் சாப்பிடுவதற்காக வேண்டி அந்த பேரித்தம்பழத்தை பீக்கிற பொழுது 2 பிள்ளைகளும் பசியினுடைய கொடுமையினால் சீக்கிரமாக அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு மீண்டும் கேட்கிறார். தாய் தான் சாப்பிடுவதற்காக வேண்டி வைத்திருந்த அந்த பேரித்தம்பழத்தை 2ஆக பீத்து 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு தாய் பசியோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா அம்மா, யா ரசூலுல்லாஹ், நான் வாசலிலே ஆச்சரியகரமான ஒரு நிகழ்வை பார்த்தேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் கண்ணுற்றேன் என்று ஆயிஷா அம்மா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, 2 பிள்ளைகளுடைய பசிகளையும் அடக்கிவிட்டு பசிகளையும் தீர்த்துவிட்டு தான் பட்டினியோடு இருந்த அந்த தாய்க்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 பிள்ளைகளுடைய பசியை ஆற்றியதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவன் அந்த தாயின் மீது இரக்கப்பட்டு இந்த ஒரே ஒரு நன்மைக்கு, ஒரே ஒரு செயலுக்கு பகரமாக அந்த தாய்க்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வழங்கினான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை, செல்வத்தை, செல்வாக்குகளை, அறிவை, ஆற்றலை, இப்படி என்ன வளத்தை, என்ன கிருபையை, என்ன அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானோ அந்த அருட்கொடைகளை கொண்டு
படைப்பினங்களின் மீது நாம் உபகாரம் உள்ளவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், யூதருக்கு சொந்தமாக ஒரு கிணறு இருக்கிறது மதீனாவிலே. அது தண்ணீர் நிரம்ப இருக்கிறது, ஊற்று பெருக்கெடுத்து இருக்கிறது. யாராவது உங்களில அந்த பெஹ்ரே ருஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறை விலைக்கு வாங்கி இஸ்லாமியர்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி யாராவது நீங்கள் உபகாரம் செய்தால், உதவி செய்தால், அவருக்கு அல்லாஹ்விடத்திலே சுவனம் பெற்று தருவதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று கேட்கிறார்கள். யார் தயார்னு கேட்கிறான்? சஹாபாக்களுடைய கூட்டத்தில் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் அதற்காக வேண்டி அந்த யூதனிடத்திலே பேசி அந்த கிணறை மக்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி நான் வாங்கி தருகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரோடு இணைத்து சொல்லப்படுவது என்ன தெரியுமா? உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான். யூதனிடத்திலே செல்கிறார்கள் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. யூதனிடத்திலே அந்த கிணறை விலைக்கு வாங்குவதை பற்றி பேசுகிறார்கள். யூதன் மறுக்கிறான். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கிணத்துல பாதி கிணறை நீ வச்சுக்கோ, மீதி பாதி கிணறை எனக்கு வித்துருப்பா. அதாவது தண்ணீர் ஒரு நாள் ஃபுல்லாக நீ விலைக்கு விற்றுக்கோ, நீ விலைக்கு மக்கள்கிட்ட கொடுத்துக்கோ, மறுநாள் இன்னொரு நாள் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு எனக்கு நீ அனுமதி கொடு. ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தண்ணீர் அந்த கிணற்றிலே இருப்பதை பற்றி அவனிடத்திலே டீலிங் பேசுகிறான். யூதன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஹஜரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய நாள் வருகிற பொழுது, ஒரு நாள் இவங்க எடுக்கணும், ஒரு நாள் அவன் எடுக்கணும். அவர்களுடைய நாள் வருகிற பொழுது இஸ்லாமியர்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பு செய்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்கிறார்கள். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இலவசமாக முஸ்லீம்களுக்கு தந்தார்கள். யூதனுடைய நாள் வருகிற பொழுது தண்ணீர் எடுக்கிறதுக்கு யாரும் வர்றதில்லை, ஏன்னா காசு கொடுக்கணும். உஸ்மானுடைய ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாள் அன்றைக்கு ஃப்ரீ. மக்களிடத்திலே மக்களுடைய வருகை, அவனுடைய நாள் அன்றைக்கு தண்ணீர் எடுப்பதற்கான வருகை குறைந்து விட்டதை, அறவே இல்லை என்கிற பொழுது அந்த யூதன் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், நான் என்னுடைய பொறுப்பு வரக்கூடிய அந்த நாளிலே தண்ணீர் எடுப்பதற்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அதனால் முழுமையாக நீனே வைத்துக்கொள் என்பதாக 70,000 தினார்கள் விலை பேசப்பட்டு ஹஜரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெஹ்ரே ருஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றை முழுமையாக விலை கொடுத்து வாங்கி மதீனாவினுடைய மக்களுடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி வக்ஃப் செய்தார். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சுவனத்தை பற்றிய சுப செய்தி சொன்னார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உபகாரத்தை கொண்டு படைப்பினங்களின் மீது, மனித சமுதாயத்தின் மீது மாத்திரமல்ல, நாயினுடைய தாகத்தை தீர்த்த ஒரு பெண்மணி, அதே அந்த செயல் அல்லாஹ் அவற்றை பொருந்தி கொண்டான், அல்லாஹுக்கு பிடித்து விட்டது. தன்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினத்தினுடைய தண்ணீர் தாகத்தை தீர்த்தத ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு சுவனத்தை வழங்கினான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று செய்தி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தின் மீது மாத்திரமல்ல, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களின் மீதும் உபகாரம், இரக்க சிந்தனை உள்ளவர்களாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக.
வாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹ்.